நாமத்துக்கு சொல்றோம். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தின்படி ஆண்டு அநேகர் டிரான்ஸ்லேஷன் படி இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய டிரான்ஸ்லேஷன், அதோடைய செயல்பாடுகள், அதனுடைய அர்த்தம் என்று நாம் பார்த்தா 7 முறை அவர்கள் இழந்தார்கள். அந்த இழப்பை 7 முறை இழந்ததை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதான் நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் ஒரு காலத்துல அனுப்பின வெட்டுக்கிளிகளும் அநேக காரியங்களும் நம்ம ஆசீர்வாதம் இல்லாதபடி அநேக காரியங்களில நாம் இழந்து போயிருந்தோம். அது பைபிளோட டிரான்ஸ்லேஷன் பிரகாரம் இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். ஏன் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முக்கியத்தை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேரு இத முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோமோ அத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை உண்டாகப்படி செய்வார். ஆண்டவர் அவர் செயல்படுகிற விதம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்துல ஊமைகளா பேசுவாரு, சில காரியங்களை ஊமைகளா புரிஞ்சும் புரியாம கூட இருக்கலாம். ஆனா புரியவர்களுக்கு அது புரிய வேண்டியவர்களுக்கு அது புரியும்படி கர்த்தர் சொல்லுவாரு. அதனால அந்த டிரான்ஸ்லேஷன் பிரகாரம் நிறைய அர்த்தங்கள் படி 7 வருஷங்கள் அவர்கள் இழந்தார்கள். 7 years அந்த ஜனங்க இழந்தாங்க. இழந்த 7 வருஷத்தின் பலனை உனக்கு மறுபடியும் நான் கொடுப்பேன். நீ இழந்த நான் வச்சது 7 வருஷத்துல என்னெல்லாம் இழந்து அத்தனை காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என் ஜனமே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம் என்னன்னா சம்திங் கிரேட். சம்திங் கிரேட்னா ரொம்ப கிரேட். ஏற்காடு மலையிலிருந்து உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். ஏற்காடு மலை ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காலங்களிலே ஜெபித்த ஒரு இடம். அன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த இடம். நான் இந்த ஏற்காடு மலையில தான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். அநேகருக்கு இந்த இடத்துல தான் அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, இந்த நேரத்துல கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 7 வருஷம் நீங்க இழந்த இழப்பை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது சமாதானமா இருந்தாலும், சுகமா இருந்தாலும், சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தாலும், செழிப்பா இருந்தாலும் அப்புறம் கர்த்தர் நமக்கு நீடிய வாழ்வை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் யாருக்கு உண்டாகுன்னா அது விசுவாசிக்கணும், நம்பணும். அசதியாய் நீங்க இருந்தீங்கன்னா அசதியாவே போயிடும். நம்ம அசதியா இருக்கக்கூடாது. எந்த ஒரு நேரத்திலயும் அசதியா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாருங்க, ஆண்டு சொன்னார்னா அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னா அதை செஞ்சிருவாரு. அதனால சோர்ந்து போகிறவங்களுக்கு சரியான வார்த்தையை சரியான நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தை தான் முக்கியம். நான் எப்போ வார்த்தைக்காக காத்திருந்தேன். கர்த்தர் சொன்னார்னு அதை செய்வார். சில நேரங்களில சில துக்கம் நம்மளுடைய எதிர்த்தை தாக்கி கொண்டு இருக்கும். ஏனே தெரியாது, அந்த இது கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நாம் சோர்ந்து போக வேண்டாம். வார்த்தை, ஆதியில வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை தேவனா இருந்தார். அந்த வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது அதை விசுவாசிக்கணும். நம்ம அசட்டை பண்ணனா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நமக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். கர்த்தர் பேசுறாங்க பாருங்க. ஒரு குழந்தை போல ஒரு விசுவாசம், நமக்கு நிச்சயமா வேணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, குழந்தை போல நாம் விசுவாசித்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சொன்னத குழந்தை போல நீங்க விசுவாசத்தோட கர்த்தரத்துல நம்பிக்கையோட
காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வேண்டியதை இப்பொழுது செய்து முடிப்பார். 7 வருஷம் நீங்க இழந்ததை கர்த்தர் இந்த வருஷம் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு 7 வருஷத்துக்கு மேல கூட நீங்க இழந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்றது செஞ்சு முடிப்பார். அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த வார்த்தையின்படி என் ஜனம் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் எதிலே எந்த நேரத்திலையும் வைக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அவருடைய சட்டையின் மறைவில் உங்களை மூடி பாதுகாத்து வழி நடத்துவார். என் கண் மறைவிலிருந்து நான் உங்களுக்கு பேசுறேன். இதை ஆழத்திலிருந்து சொல்றேன். 7 வருஷங்களின் பலனை, அது மாத்திரம் அதே வருஷங்களின் பலனை கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுப்பாரு. அது சுகமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம். அப்புறம் நீரிய வாழ்வை கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கு நன்றி. நீங்க சொன்னீங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிறீங்க. அதுல ஒன்று கூட ஆண்டவரே தடைப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, நீங்க அநேக காரியங்களை சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அநேக காரியங்களை அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறவரா இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கிறது. விசுவாசிக்காதவர்களை பற்றி நமக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை நம்புகிறோம். உங்களுடைய வேதத்தின் வார்த்தைகள் இருக்கிற அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அதன் வாக்கு தத்துவத்தை நாங்கள் ஒரு வாக்கு தத்துவமா எடுத்துக்கொள்கிறோம். சில நாட்கள் நாம் இந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு தொடர்த்தோம். நீங்க எங்களோட கூட இருங்க. உங்களுடைய சட்டைகளின் மறைவில் எங்களையும் எங்க குடும்பத்தை மூடுங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளும் கர்த்தாவை நீங்க முறியடிச்சு போடுங்க. எங்களுக்கு வீட்டுக்கு விரோதமாக, என் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தான் ஆயுதங்களை உடைத்து போடுங்க. ஆண்டவரே, அவைகள் ஒன்று கூட எங்களை மேற்கொள்ளாதபடி, எந்த விதமான விபத்துகள், நாச நோய்கள் எதுவுமே எங்களை தாக்காதபடி, எங்க குடும்பத்துல எங்க யாரையும் தொடாதபடி கர்த்தராகிய தேவன் நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. உங்களுடைய சட்டைகளின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்க உங்களை நம்பி இருக்கோம். உங்களை நம்பி